உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பத்மா, கௌசல்யா எங்க போயிருக்கான்னு கேட்டா பதில் சொல்றதை விட்டுட்டு தனியா கூட்டிட்டு வந்திருக்க. டேய் வசந்த், என்னாச்சுன்னு சொல்றா. கௌசல்யா எங்க போயிருக்கா? இருங்க, நானே சொல்றேன். கொஞ்சம் கோவப்படாம கேளுங்களேன். ஏங்க, நேத்து சாயந்தரமே கௌசல்யாக்கும் வசந்துக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபங்க. என்னம்மா சொல்ற? இத நேத்தே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அம்மா, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. நானே அப்பாட்ட சொல்றேன். அப்பா, என்ன நடந்துச்சுன்னா, இங்க பாருங்க, என்கிட்ட என்ன சொல்லி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க? கல்யாணம் முடிஞ்சதும் தனி கொடுத்தனும் போலாம் தானே சொன்னீங்க. ஆனா அதுக்காக இப்ப வரைக்கும் நீங்க எதுவுமே செய்யல. எப்பதான் செய்வீங்க? ஹேய், இப்ப என்ன பண்ண சொல்ற? எங்க அம்மா உங்ககிட்ட கோவப்பட்டு முன்ன மாதிரி திட்டுறாங்களா என்ன? எதுவும் இல்ல இல்ல, நல்லா தானே நடத்துறாங்க. அப்புறம் ஏன் தனி கொடுத்தனும் போகணும்? அப்போ இவ்ளோ நாளா என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தீங்கல்ல. என்னெல்லாம் அத்தை கூட குப்பை கொட்ட முடியாதுங்க. உங்க அம்மாக்கு எடுப்படி வேலை செய்யலாம் நான் ஆள் கிடையாது. அடிச்சிட்டீங்களா? எப்ப நீங்க என்ன கை நீட்டி அடிச்சீங்களோ, இனிமே ஒரு நிமிஷம் கூட உங்க கூட வாழ முடியாது. நான் கிளம்புறேன். ஏய், ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்றத கேளுமா. நீங்க சொல்ற எதையும் கேட்க நான் தயாரா இல்ல. தனி கொடுத்தன போறதா இருந்தா மட்டும் என்ன வந்து கூப்பிடுங்க. இல்லனா பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறத மறந்துருங்க. டேய் வசந்த், நம்ம கௌசல்யாவை அப்படிலாம் பேசினா நீ சொல்றது எது என்னால நம்பவே முடியல. அவ அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. அட என்னங்க நீங்க இப்படி மாறி போயிட்டீங்க? ஏங்க, நம்ம புள்ள சொல்றோம், அத நம்ப மாட்டீங்களா? சூப்பருங்க, சூப்பர். நீங்க ஒட்டு மொத்தமா நம்ம குடும்பத்துக்கே எதிரா மாறிட்டீங்க. அங்க என்னடான்னா அந்த அன்பரசிய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. இங்க நம்ம வசந்தோட மனசு என்ன பாடுபடுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கௌசல்யாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, அவ பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஆமா, வசந்த் அப்பவே சொன்னான், நான் போய் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரேன்னா. நான் தான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டான்னு. அவளுக்கு அவ்வளவு திமிர் இருந்தா நமக்கு எவ்வளவு இருக்கும். அதான் போவேண்டாண்டா, அவளா வந்தா வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். டேய் பாரு வசந்த், சொன்னா கேளு. அவகிட்ட போன் பண்ணி பேசு. இல்லனா விடு, நானே போன் பண்ணி பாக்குறேன். அப்பா, நான் ஏற்கனவே அவ போனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்ப்பா. சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா. கல்யாணம் நல்லபடியா முடியட்டும்பா, அப்புறம் போய் பார்த்துக்கலாம். டேய் வசந்த், என்னடா பேசுற? இங்க யாராவது கேட்டா என்னடா பதில் சொல்றது? யாராவது கேட்டா என்ன சொல்லணும் ஏது சொல்லணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, புரியுதா? டேய் நீ வா. கௌசல்யா அந்த மாதிரி செய்யற பொண்ணு கிடையாது. வசந்தும் பொய் சொல்ற பையன் கிடையாது. வேற என்னவா இருக்கும்?
சுவாமிஜி, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன விஷயம்? அது என்னன்னா, நீங்க அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தப்ப சொன்னீங்க அந்த பொண்ணோட ரத்த சம்பந்தத்துல ஒரு உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னு. நான் இங்க வந்தது எதுக்காகன்னா, எவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ம். நடந்த விஷயம் அந்த ஈசனை சேர்ந்தது. அதை பத்தி யோசிக்கவே கூடாது. அதனால எந்த பலனுமே இல்லை. இப்போ நடக்க போற இந்த கல்யாணம் மட்டும்தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயா, சொல்லுங்க சுவாமிஜி. இந்த முகூர்த்தம் குறிச்ச நேரத்துல குறிச்ச மாதிரி நடக்கணும். கொஞ்சம் கூட தாமதிக்க கூடாது. அப்படியே செஞ்சுடலாம். அம்மா, மாப்பிள்ளை ரெடியா இருந்தா உடனே கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம். ஓ, சாமியார் வந்துட்டாரா? நேரம் நெருங்கிடுச்சு. நேரம் நெருங்கிடுச்சா? இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இரு பத்மா. சொல்லுமா. ஆண்டி, அப்பா நேத்து நைட்டு வெளியில போனவரு. இப்ப வரைக்கும் அப்பா வரவே இல்லை. யார கேட்டாலும் தெரியலனே பதில் சொல்றாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு தோணுது. ஆமா, நானும் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவரையும் காணோம், கஸ்தூரியையும் காணோம். ஆண்டி, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னதா நீங்க வெளியில யார்கிட்டயும் காட்டிக்க வேண்டாம். ஆனா உங்ககிட்ட சொன்னா பிரச்சனை தீந்து போயிடும்னு தோணுச்சு. அதான் ஆண்டி நான் கால் பண்ணேன். சரிம்மா. சரி ஆண்டி. வா போலாம். வாங்க போலாம். அங்க போலாம். முகூர்த்தத்துக்கு வருஷம் அப்படியா? கொடுக்கணும். சரி, போலாம். அவங்க வேற வா. சொன்னாங்க. சாமிஜி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நானும் காலையில இருந்து மண்டபம் பூரா தேடிட்டேன். பொண்ணோட அம்மா அப்பா 2 பேரையுமே காணோம். நீங்க என்ன பார்த்து மாப்பிள்ளைய ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா பொண்ணோட அப்பா அம்மா வராம எப்படி? சொல்லுங்க சாமி. இத பாருங்க, அவங்க வந்துருவாங்க. எங்க போயிட போறாங்க? சுவாமிஜி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எதுவா இருந்தாலும் முகூர்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.